ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையோட ஒரு பால் பாயாசம் ரெசிபி பார்க்க போகிறோம். பால் பாயாசம் தானே, இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்க தானே. இந்த பால் பாயாசம் நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதை விட டேஸ்ட்டாக பால் பாயாசம் செய்யவே முடியாது. அவ்வளோதுக்கு சுவையாக இருக்கும். இதில் நான் ஒரு ரெண்டு டிப்ஸு மட்டும் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸை நீங்கள் கூர்ந்து கவனித்து அதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய பால் பாயாசம் யாருமே செய்ய முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக அமையும். இதை நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்கனாலும் சரி, இது எப்படி செஞ்சீங்க எனக்கும் சொல்லித்தாங்க, அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு எல்லா பேரும் உங்ககிட்ட கேட்பாங்க. அவ்வளோத்துக்கு சுவையான பால் பாயாசத்தை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஒரு கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் போல் தான் செய்ய போகிறேன். நீங்கள் நிறையா செய்கிறீங்கன்னா ஜவ்வரிசி 1 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். டிப்ஸ் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசியை நல்லா வறுத்துக்கிறணும். ஆனால் அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. படப்படன்னு வெடிக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த டிப் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஜவ்வரிசி வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பால் பாயாசம் செய்யுங்க. அந்த மாதிரி பால் பாயாசம் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இப்போது ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். ஜவ்வரிசி இப்போ ஒயிட் கலரில் இருக்குல்ல, நல்லா கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. நல்லா கண்ணாடி மாதிரி மின்னுது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் ஜவ்வரிசி வேகணும். ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. தண்ணியான பால் சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே பால் பாயாசம் செய்யும்போது நல்ல கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய பால் பாயாசம் நல்ல க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. சேமியா சீக்கிரம் வெந்துரும்ல, அதனால தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். அதை ஜவ்வரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேமியா வேகிறது வரைக்கும் இது ஸ்டவ்வில் இருக்கட்டும். சேமியா நல்லா வெந்து இந்த பால்லாம் நல்லா வத்தினதுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு இதில் சீனி சேர்த்துக்கோங்க. நம்ம 3/4 கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்தோம்ல, அதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சுகர் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கும்போது, இல்லை கரெக்டான அளவு நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு வாசனைக்காக தான் சேர்க்குறோம். ஏலக்காய் தூள் சேர்க்காமல் பாயாசம் நம்ம செய்ய முடியாது. அவ்வளோத்துக்கு இது வாசனை கொடுக்கும். பாயாசம் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே முந்திரியை நெய்யில் வறுத்துடலாம். அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது டிப் நம்பர் 2 சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் பால் பாயாசத்தில் கண்டிப்பாக 1 கைப்பிடி அளவு சாரப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது உங்களுடைய பாயாசத்துடைய மணத்தையும் சுவையையும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். கண்டிப்பாக இந்த சாரப்பருப்பு சேருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய 2வது டிப்பு. இந்த 2 டிப்ஸுமே பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் உங்களுடைய பால் பாயாசத்தை செய்யும்போது நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். எல்லா பேரும் கேட்பாங்க எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது நல்லா வறுத்துடலாம். லைட்டாக வறுத்துக்கோங்க, ரொம்ப கருங்கிற வேணாம். வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம பாயாசத்தில் இதை கொட்டிடலாம். கொட்டிட்டு உடனே கிளறி விட்டுருங்க. அப்போ தான் அந்த நெய்யுடைய மனம் எல்லா இடத்துலையும் பரவும். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளுடைய பாயாசமும் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். டேஸ்ட்டுனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் செய்தேன் அப்படின்றதுக்காக சொல்லலை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.